ஹலோ வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைய 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றம் போகிறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சின்ன வீடியோ உண்டு. என்னடா பாராளுமன்றம் போடுறதுக்கு முன்னம் அவ்வளோ அவசரமாக என்ன வீடியோ போட வேணும் உங்களுக்கு அப்படி என்று சில பேர் யோசிக்கலாம். ஸோ அதுக்குத்தான் நான் ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு. என்னென்றால் எங்களுடைய இந்த பெட்ரோல் பிரச்சனை அண்மைய தினங்களில் சொல்லப்பட்டது என்னென்றால் இந்த பெட்ரோல் பிரச்சனை இலங்கையில் பெட்ரோல் இருக்கிறதன் காரணமாகத்தான் பெட்ரோல் கியூஆர் முறைமையை நடைமுறைப்படுத்துறது என்பது தொடர்பாக அண்மைய தினங்களில் கதைக்கப்பட்டது. ஆனால் உண்மை என்னென்றால் கியூஆர் நடைமுறைப்படுத்துறது அதுக்குரிய காரணம் சொல்லப்பட்டது. காரணம் ஏற்கனவே பெட்ரோல் இருக்கிறது. இவர்கள் அந்த பேனிக் பையிங் என்று சொல்லுவார்கள். அவசரப்பட்டு வேண்டுகிறபடி அதை தடுப்பதற்காக நடைமுறைக்கு கொண்டு வரத்திற்காக நாங்கள் இந்த பெட்ரோல் கியூஆர் முறைமையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருட காலங்களுக்கு இந்த வாகனங்கள் பல அளவில் உரிமை மாற்றம் செய்யப்பட்டது. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ என்னுடைய வெசல் எடுத்து பார்த்தா கூட அந்த கியூஆர் என்னிடம் வருகிறது. ஆனால் அதை நான் டிலீட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது ஒருத்தர் பிரயோசனம் இல்லை. அதை ஏற்கனவே கண்டம் பண்ணிட்டாங்க. அதே நேரம் பல வாகனங்கள் கண்டம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாகனங்கள் புதுசாகவும் வேண்டியாச்சு. ஸோ இந்த நிலைமையில் ஒரு சில விடயங்களை எங்களுடைய பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னென்றால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இலங்கையை வந்தடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அதுகிட்ட உண்மை போய் எங்களுக்கு தெரியாது. அப்படி வந்தடைந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்குரிய பெட்ரோல் எங்களுக்கு பெரும்பாலும் காணணும். 15,000 மெட்ரிக் டன் வரைக்கும் தான் ஒரு நாளில் ஒரு கிழமைக்கு தேவைப்படும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கியூஆர் சிஸ்டத்துக்கு கொடுத்தாலாம் நார்மலாக இல்லை. அவை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோல் பிரச்சனை தற்சமயம் ஒரு 2 வீக்ஸுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு 3 வீலருக்கு 15 லிட்டர், ஒரு காருக்கு 15 லிட்டர், ஒரு வேனுக்கு 40 லிட்டர்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக நான் உங்களை பயப்படுத்தணும். இனிமேல் பெட்ரோல் இருக்காது, இனிமேல் கேஸ் இருக்காது, இனிமேல் இலங்கையில் சாப்பிட இருக்காது, மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்குங்கோ, இந்த அரசாங்கத்தை அடித்து திலத்துவம், அப்படித்தான் எல்லாருமே கதைக்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் கடந்த நாட்களில் தற்போது இருக்கிற ஜனாதிபதி உட்பட அவர்களுடைய அமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர் உட்பட முழு பேரும் கியூஆர் கோட் கொடுக்குறாங்களாம். கியூஆர் கோடு காசு இல்லாட்டி என்ன அப்படி ஜனாதிபதி கதைத்த கதைகள் நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு அரசாங்கம் கஷ்டப்பட்டு ஒரு நாட்டை பேலன்ஸ் பண்ணிக்கல எதிர்கட்சியில் இருந்து கண்ட ஜனாதிபதி கதைத்த கதைகள் இப்போ போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நான் போட்டு இங்கே விமர்சிக்க விரும்பல. ஆனால் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்போட சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இந்த புதன்கிழமை தற்சமயம் பப்ளிக் ஹாலிடே ஆக்கியிருக்கிறார்கள். அதாவது கோர்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு மற்ற இடங்களில் வேலை இல்லை, பாடசாலைகளுக்கு போக தேவையில்லை, திணைக்களங்களில் வேலை இல்லை. ஆகவே புதன்கிழமை 4 நாள் தான் உங்களுக்கு வேலை. கிழமையில 4 நாள் தான் வேலை. 5 நாள் வேலையாக இருந்தது, 4 நாள் தான் வேலை. சாட்டர்டே போகிறார்கள், போக வேண்டி இருக்கும். சாட்டர்டே போக முடியாது. ஸோ ஒரு விடயம் நல்ல விடயம் செய்திருக்கிறார்கள். புதன்கிழமை என்றதை அவர்கள் பொது விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2வது விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கியூஆர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கியூஆர் சிஸ்டம்ன்றது பிரயோசனமானதும் தற்சமயம் நடைமுறை சாத்தியமானதுமான ஒரு விடயம். ஆகவே பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த கியூஆர் சிஸ்டம்ன்றதை தற்சமயம் 2வது விடயம் இந்த கியூஆர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கியூஆர் சிஸ்டம்ன்றது தற்சமயம் ஒரு நல்ல விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேனிக் பையிங்க செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அவசரப்பட்டு போய் வேண்டாதீங்கடான்றாலும் கேட்க மாட்டாங்க. அவசரப்பட்டு போய் வேண்டித்தான் தீருவாங்க. ஆகவே இந்த பேனிக் பையிங் என்று சொல்வார்கள். ஸோ இந்த பேனிக் பையிங்ல இருந்து நீங்க நிப்பாட்ட வேண்டுமாக இருந்தால், அதை செய்யணுமா இருந்தால் இந்த கியூஆர் சிஸ்டத்துக்கு தயவு செய்து சப்போர்ட் ஒன்றை கொடுங்க அரசாங்கத்துக்கு. இது 2வது விடயம். 3வது விடயம் இந்த 15 லிட்டர் என்னத்தை காணும் டாக்டர் என்று கேட்கிற எல்லாருடைய கேள்விகளும் எனக்கு விளங்குது. அதை காணவே காணாது. அதுல சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இங்க இருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு திருப்பி பாராளுமன்றம் பெறவும் மாட்டேன். இங்க இருந்து போய் வவுனியாவில் பெட்ரோல் முடிஞ்சிடும். அதுக்கு முதலே முடிஞ்சிடும். அது வேற பிரச்சனை. புலனர் வைக்கில் போய்களே முடிஞ்சிடும். ஸோ அன்றாவது ரூம் போட்டு ஒரு கிழமை நான் தங்க வேணும். தங்கிட்டு திருப்பி அடுத்த கிழமை யாழ்ப்பாணம் போகணும். அங்கவே ஒரு கிழமை தங்கிட்டு அதுக்கு அடுத்த கிழமை புத்தளத்துல ஒரு கிழமை நிற்கணும். நின்று போட்டு தான் கொழும்புக்கு வரணும். ஏன்னா 15 லிட்டர் தான் கொடுக்குறாங்க.
சோ அது எவ்வளவு பிராக்டிக்கல் இல்லை என்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது என்னுடைய ஒரு வாகனம் வந்து சார்ஜ் பண்ணி 100 கிலோமீட்டர் ஓடலாம், அது வேற பிரச்சனை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப தூர பயணம் செய்யாத ஆட்களுக்கு இந்த 15 லிட்டர் சும்மா மிச்சமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சாதாரணமா ஒரு வைத்தியர் இதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற 55 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதாக இருந்தால் அவருக்கு அந்த பெட்ரோல் மிஞ்சும். சில பேருக்கு வந்து கார் வச்சிருப்பினம் விட்ட மோட்டர் பைக்கும் இருக்கும். சோ மோட்டர் பைக்ல தான் திருவினா கார் சும்மா தான் ஏற்றி விட்டுருக்கும். சோ அப்படியானாக்களுக்கு அந்த 15 லிட்டர் மாதம் 60 லிட்டர் மிஞ்சும். ஆகவே நீங்க செய்யக்கூடிய ஒரு உதவி, யாருக்காவது பெட்ரோல் காணாம இருந்தா அந்த நபருக்கு இந்த QR கோட்டை கொடுக்குறது, அதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அரசாங்கத்துக்கு. அதாவது வந்து இந்த QR கோட்ல வருகின்ற இந்த பெட்ரோலை பகிர்ந்து கொள்ளுறது. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நேரங்கள்ல எனக்கு கண்டி கொழும்பு எல்லாம் ஓட வேண்டி இருந்தது. நான் பேராதனையில வேலை செய்யணும். அந்த நேரத்துல என்னுடைய அண்ணாவிட்ட கால் பண்ணி கேட்டேன், உங்க QR கோட்டை தான், ஏன்னா உங்களோட வீட்டை 3 பைக் நிக்குது. சோ 3 பைக்குக்கும் தாராளமா பெட்ரோல் காணும். சோ QR கோட்டை தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன் போது அவர் ஒரு QR கோட்டை எனக்கு பெர்மனண்டா தந்திருந்தேன், உங்க காருக்கு அடியேன். சோ அந்த பைக்கினுடைய QR கோட்டை பாவச்சு என்னுடைய காருக்கு மடிச்சு டாக்டரா இருக்கிற நேரத்துல நான் கொழும்புக்கு வேலைக்கு வந்துட்டு போனேன். ஆகவே இப்பவும் நான் நினைக்கிறேன் எங்களால அதை பேலன்ஸ் பண்ண இயலும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த QR கோட் பிரச்சனை அல்லது வந்து இந்த பெட்ரோல் பிரச்சனையை சாதாரணமான ஒரு குடும்பத்துல பேலன்ஸ் பண்ணல. முக்கியமா யாருக்கு பிரச்சனை வரணும்னா இந்த ஹயர் ஓடுறாங்க. 15 லிட்டர் பெட்ரோலை வச்சுக்கொண்டு கொழும்பு ஜாழ்ப்பாணம் எப்படி ஹயர் ஓடலாம் என்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு. அது இம்ப்ராக்டிகல், அது ஓடையில. சோ அவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் மட்டாக்கள் உதவி செய்தால் அது ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய அண்ணா தம்பி வீட்டுல நிக்கிற வாகனங்கள் அதுல ரெஜிஸ்டர் பண்ணி அதுல இருந்து பெட்ரோல் எடுத்து விடலாம். ஆகவே இப்போது இருக்கிற நிலைமை வந்து சர்வதேச ரீதியில எங்களுடைய இலங்கைக்கு வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அழுத்தம். 2022 வந்த அழுத்தத்தை விட, கோவிட் நேரம் 2021 வளர்ந்த அழுத்தத்தை விட இந்த 2026 அழுத்தம் மிக மோசமான அழுத்தமாக இருக்கும். அதுக்குரிய காரணத்தையும் நான் சொல்றேன். என்னண்டா 2021 ஏற்றுமதி துப்புரவா போனது, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருமானம் துப்புரவா இல்லாம போனது, எங்கள் நாடு முடங்கினது. ஏனென்றால் COVID-19. சோ அது கோத்தபாயாவுக்கு போட்ட விதியால போட்ட தலையடி. அதே மாதிரி தற்சமயம் இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து இப்பதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 2026 அந்த பிரச்சனை நடக்குமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. இந்த பிரச்சனை ஒருபோதுமே 2026 முடியாது. 2026 முழுக்க இந்த பிரச்சனை இழுத்துக்கொண்டு ஓடும். 2027, 2028 அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று சந்திக்கும். சோ அந்த நேரத்துல நாங்க இண்டிவிஜுவலா எப்படி எங்களை தயார்படுத்தி கொள்றோன்றதையும் சற்று விளங்கப்படுத்துறோம் கேளுங்க. தற்சமயம் உங்கள்ட்ட காசு இருந்தா தேவையில்லாத ட்ரிப் போறது, தேவையில்லாத உடுப்பு பண்றது, தேவையில்லாத கல்யாணங்கள் கட்டி வைக்கிறது, தேவையான கல்யாணம் ஓகே, தேவையான கல்யாணத்தை மட்டும் கல்யாணம் கட்டி வைங்கோ. இந்த தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் 50,000 பேருக்கு சொல்லி 25,000 பேருக்கு ஆடடிச்சு இந்த காசுகளை மிச்சம் பிடிச்சு வையுங்கோ. இப்ப லோனை போட்டு இப்ப கடனை வேண்டி கல்யாணத்தை கட்டி வச்சு போட்டு சாமத்திய வீட்டை கொண்டாடி போட்டு 2022 2028 படு மோசமா கஷ்டப்பட போறோம். ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, தயவு செய்து தற்சமயம் உங்கள்ட்ட இருக்கிற காசை மிச்சம் பிடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விடயம். 2வது விடயம், இந்த கேஸ் பிரச்சனை. நாங்க தமிழர் வடக்கு கிழக்குல இருக்கிறவங்களுக்கு இந்த கேஸ் முக்கியம் இல்லை. ஆனா இப்ப யாருக்குமே இந்த கேஸ் பாவிக்காம இருக்கவும் இல்லாது, கேஸ் தான் தேவை. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் பிரச்சனைக்கு முடிவு காண்றதுக்கு ஒரே ஒரு வழி இந்த விறகு அடுப்புக்கு மாறுறது. சோ வீட்டுல வெளியால ஒரு பத்தி ஒன்று ராக்கி விறகு அடுப்புக்கு மாறுறதுக்கு இப்ப எனக்கு அது பாசிபிளான்னு கேட்டால் எனக்கு பாசிபிள் இல்லைன்னா நினைப்பேன். இந்த வீட்டுல சமைக்க இயலாது, இந்த வீட்டுக்குள்ளதான் சமைக்கலாம், வெளியில இடம் இல்லை. ஆனா இருந்தும் வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு 2 அடி 8 அடி இடம் இருக்கிறது. அதுல நான் விறகுகளை வீட்டுக்கு முன்னுக்கு விறகுகளை சேகரிச்சு போட தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா இந்த நிலைமை எங்க போகும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்னொரு விடயம், புலம்பெயர் நாட்டுல இருந்து இந்த எல்லாருக்கும் உதவி செய்யறேன்னு சொல்லி சும்மா காசு அனுப்பி டிவி வேண்டி கொடுத்து, ஃப்ரிட்ஜ் வேண்டி கொடுத்து, இனி வர்ற காலத்துல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. சோ தயவு செய்து புலம்பெயர் சமூகத்தில இருந்து உதவி செய்யறார்கள், பாத்திரம் மறைஞ்சு பிச்சை போடுவோம். யாருக்கு பிச்சை போடுறோம், யாருக்கு அந்த காசு அனுப்புறோம், யார்கிட்ட பேங்க்ல போய் விழுது, இவர் இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட காசு வேண்டார், தயவு செய்து இந்த விடயங்களை விளங்கி கொள்ளும். அண்மையில 4 லட்சம் ரூபாய் காசு வேண்டினா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பாய்ச்சபடி 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். என்றால் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து சரியான முக்கியம் தான். ஆனால் என்ன கொஞ்ச நாள் போய்க்குள்ள இந்த கேரம் போர்டு முக்கியமாகும்.
நாடே லாக்டவுன் ஆகிக்குல்ல, படிகளுக்கு வேற வழியே இல்லாம இருக்கீங்க, இந்த கரம்போர்ட், இந்த இதுகள், இந்த கரண்ட் இல்லாத நேரத்துல இவைதான் முக்கியமாகவே. இந்த போன கிழமை நான் அந்த மிச்சம் போர்டுகள் பேட்டுகள் கொடுக்கல, பட் வாரக்கிழமை அதை நான் கொடுப்பேன். ஒரு விடயம். ரெண்டாவது விடயம், முக்கியமான விடயம் வந்து இந்த அரசாங்க உத்தியோகத்தர் உங்களுடைய காசை மிச்சம் வச்சு கொள்ளுங்க. என்னன்னா கவர்மெண்டால சம்பளம் கொடுக்கலுமோ எனக்கு தெரியாது. 2026 2027 ஆண்டு உங்களுக்கு தந்த அந்த சம்பள அதிகரிப்பு, உங்களோட போனஸ் அதிகரிப்பு, ஓவர் டைம் அதிகரிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது கரண்ட் பில். இப்ப எங்களுடைய வீட்டுக்கு 15,000 ரூபாய் வருது, 14, 15, 13,000 ரூபாய் வருது. கட்டாயம் 30,000, 100 மடங்கால கரண்ட் பில் அதிகரிக்கும். சோ கரண்ட் பில் கட்ட இல்லாம போயிரும் உங்களுக்கு. மூன்றாவது ஓட்டர் பில் கொழும்புல இருக்கிறார்களுக்கு அதிகம் 1,500 ரூபாய் 4,000 ரூபாயாகும் ஓட்டர் பில் கட்டாகும். அடுத்தது உங்களோட வருமானம், உங்களோட அரச ஊழியர்கள்ல தங்கி, அதாவது அரச வருமானங்கள்ல தங்கி இருக்கிறார்கள் இது. சோ நாங்க இப்ப இந்த பிரச்சனையை இன்றைக்கு யோசிக்கலையாக இருந்தால், அதாவது இன்னும் ஒரு 2 வருடத்துக்கு எப்படி சமாளிக்க போறோம்ன்றதை இன்றைக்கு யோசிக்காம, இன்றைக்கு காசை மிச்சம் பிடிக்காம, இன்றைக்கு நாங்கள் ஊதாரித்தனமாக செலவழிப்போமா இருந்தால் ஒரு கடும் பம்பல் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கடும் பம்பல் இருக்கும் 2027 2028. அரசாங்கம் குழம்பும், நாடு குழம்பும், ரோட்ல மக்கள் பாதைகள்ல இறங்க வேண்டி வரும். இவன் கடைகள்ல பான் செய்யறதுக்கு கேஸ் இல்லாம போகணும். இந்த ஓர் போகுமா இருந்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கணக்க வீடியோ போட்டிருக்கேன், கனவே பார்க்கல. சஜில் அடிக்க தொடங்கியிருக்காங்க. சஜில் என்ற ஏவுகணை வந்து இப்போது ஈரான் அடிக்க தொடங்கி இருக்கிறது. என்ன நடக்குமென்றே எங்களுக்கு தெரியாது. சோ இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை டெம்பரரியா திறந்து விடுறோம் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்குது. பூட்டின் அதை வந்து ஈரான். நாவே கன விடயங்கள் நான் என்னுடைய அந்த இந்த ஓர் வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். நாவே பாருங்க. இது ஒரு வார்னிங். இந்த வீடியோவை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தயவு செய்து இது நடக்கும். சோ எனக்கு வேற கருணாக்கண்டு வேற சின்னல இருந்து பேசுறவங்க சொல்லாது. நாவே என்ன ஒரு 6 மாதம் ஒரு வருடத்துல அந்த மிகவும் வறும கோட்டுக்குள்ள இருக்கிறார்கள், சாதாரண கூலி வேலைக்கு போறார்கள், அன்றாட வருமானத்துல தங்கி இருக்கிறார்கள், பாதிப்பை ஏற்படுத்த போயிடும். சோ இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா எப்படி ஃபேஸ் பண்றால் அந்த நேரங்கள்ல நாங்கள் சமூகத்துல வாங்கி நின்று பொதுமக்களுக்கு உதவி செய்யறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் எங்களால முடியுமோ தெரியாது. ஆகவே இப்பவே ஒரு வார்னிங் உங்களுக்கு. 2026 2027 2028 ஒரு கஷ்டமான காலமா தான் இருக்க போகுது. தயவு செய்து மாநசபை எலெக்ஷன் நடக்க போறதும் இல்லை, இந்த ரோட்டுகள் போட போறதும் இல்லை. போட்ட ரோட்டுகள்ல போட்ட கல்லுகள் அப்படியே குவிக்கப்பட்டிருக்க போகுது. காசு இல்லை, வாகனம் இல்லை, வாகனம் வேண்டாம் ஒன்றுக்குமே. ஈவன் பாராளுமன்ற எம்பிமாருக்கு வெஹிக்கிள் கொடுக்குறேன்னு சொன்னவங்க அதுவும் இல்லை. சோ கொஞ்சம் கவனமா இருக்கும். எனக்கு தேவையில்லை பேர் சொல்லியிருக்கேன். தந்தா கூட அதை என்னுடைய கட்சியில இருக்கிற தேவையில்லை தான் நான் பாய்ப்பேன். சும்மா கொண்டே குடுக்கல தானே 2.5 கோடி வாகனத்தை எனக்கு வேண்டாம். ஆனா அவங்க சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2026 2027 ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது. இந்த பிரச்சனையை நாங்க பார்க்கலேண்டா, இந்த பிரச்சனையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள மேனேஜ் பண்ணல. இதுக்காண்டி தயவு செய்து இப்பவே பெட்ரோல் அடிச்சு வீட்டுக்குள்ள பதைக்க வைக்காதீங்கடா. எலி வந்து கடிச்சு ஒரு வயர்ஸ் பார்க் பண்ணினாலும் வெடிக்கும். சோ வீட்டுக்குள்ள பெட்ரோல் பதுக்கிற வேலை, மற்றது சட்டப்படி வந்து வீட்டுக்குள்ள 300 லிட்டர் பெட்ரோலோ 200 லிட்டர் பெட்ரோலுக்கு மேல வச்சிருக்க இயலாது. நீங்க தொழில் செய்யறாண்டு காட்ட வேணும். டெய்லி உங்களுக்கு டிராக்டர் ஓடுறாண்டு காட்டணும். இல்லாட்டி வழக்கு பதிவாங்கள். ஏற்கனவே மன்னார்ல 330 பவுன் நகைய பண சுத்திகரிப்பு, நகை சுத்திகரிப்புன்ற ஒரு பொம்பளை பிடிச்சுன்னு போயிட்டாங்க. ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை, இந்த வீடியோவை உன்னிப்பா பாருங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த QR கோட் சிஸ்டம் வந்து அதுக்கும் பெட்ரோல் கிடைக்குமான்னு கேட்டா கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓர் இப்படியே போகுமா இருந்தால் என்ன ஒரு வருடத்துக்கு இந்த பெட்ரோல் பிரச்சனை பயங்கர மோசமா இருக்கு. பெட்ரோல் 600 ரூபாய் விற்கும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். பெட்ரோல் 600 ரூபாய்க்கு விலை கூட்டுப்படும். அரசாங்கம் அதுல வருமானத்தை உழைக்கும், அரசாங்கம் ரன் பண்ணும். ஆனால் எனக்கு சொல்ல தெரியல பெட்ரோல் தொடர்ந்து வருமா, எங்களோட நாடு என்ன நிலைமையில இருக்கும்னு சொல்ல தெரியல. சோ இது மார்னிங் வீடியோ. உங்களுக்கு விடிய காலமா நான் போறதுக்கு முன்னா கட்டாயம் ஒருக்கா போட்டு போகணும்னு மனசுக்கு தோணுங்க. இனி உங்களது நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.